Dear students, today's session is 12th standard office management and secretaryship. First we are going to part 1, choose the correct answer. Planning is a dash function of management. It's a primary function. ஏன் primary function அப்படின்னு சொல்கிறோன்னா ஆல்ரெடி லாஸ்ட் சாப்டர்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதுதான் எந்த லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து பிளானிங். ஸோ வித்தவுட் பிளானிங் we cannot continue the work. Second one, planning dash of the organization by doing right things at the right time. ஸோ பிளானிங் என்னென்ன பண்ணும் நம்மளுக்கு இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி, டிக்ரீசஸ் எஃபிஷியன்சி, இன்க்ரீசஸ் ப்ரைஸ், டிக்ரீசஸ் ப்ரைஸ். ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னா வந்து ஒரு ஒர்க்கர்ஸோட திறன். ஸோ அப்போது பிளானிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கர்ஸோட திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். தேர்ட் ஒன், பிளானிங் இஸ் acquired to attain the dash goals of an organization. Option present, past, future, startup. So answer future. ஸோ அதாவது பிளானிங் அப்படின்றது வந்து ஃப்யூச்சர் கோல்ஸ்க்கு ஓரியன்ட். அதாவது கோல்ஸ் அப்படின்றதுனாலே வந்து இமீடியட்டாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து அது ஃப்யூச்சரில் எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஸோ அதனால் பிளானிங்கும் எப்பயுமே வந்து ஃப்யூச்சர் கோல்ஸ், அந்த ஆர்கனைசேஷனோட ஃப்யூச்சர் கோல்ஸை அட்டைன் பண்ணுறது. பிளானிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டேஷ் இஸ் த லாஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஆர்கனைசேஷனில் பிளானிங் அப்படின்றது வந்து ஃபார்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். இதுலேயே வந்து லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் எது அப்படின்னா வந்து கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் கண்டிப்பாக வந்து இருக்கணும். பிளானிங் எப்படி எப்படி முக்கியமோ கண்ட்ரோலிங்கும் கண்டிப்பாக முக்கியம். ஃபிஃப்த் ஒன், பிளான்ஸ் ஆர் meant for future. It cannot be predicted accurately because future is dash. Options uncertain, predetermined, informational, effective. ஆன்சர் வந்து uncertain. uncertain அப்படின்னா வந்து நம்மளால் தீர்மானமாக வந்து இதை சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னாலே வந்து நம்ம இதை வந்து பிஃபோராக இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் தான் பண்ணுறோமே தவிர்த்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கல இது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான்ஸும் அதே மாதிரி தான். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் நடக்கும், இப்படியே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. டேஷ் ஆர் த anticipated environment in which plans are expected to operate. இதுக்கு ஆப்ஷன்ஸ் planning premises, planning operation, planning assumption, planning alternatives. Answer planning premises. planning premises அப்படின்றது வந்து எங்கே அந்த பிளான்ஸை வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ்க்கு பேர் வந்து planning premises. Seventh one, pervasiveness of planning indicates that planning dash. Option extends throughout the organization, is a top management function, is the first element of management process, is future oriented activity. இதுக்கு ஆன்சர் இஸ் a top management function. அதாவது பிளானிங் அப்படின்றது வந்து என்னென்ன எது ரிலேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான ஆப்ஷன் வந்து இஸ் அ டாப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஸோ இந்த பிளானிங் ஒர்க்கு, பாலிசிஸ் ஃப்ரேமிங் இது எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்க? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது. அதாவது டாப் லெவலில் என்ன பார்த்தோம்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ், செக்ரட்டரி, டைரக்டரி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த பிளானிங் ஒர்க்கை பண்ணுவாங்க. எய்த் ஒன், லாங் டேர்ம் பிளானிங் covers a period of dash. So இதில் ஆப்ஷன்ஸ் 5 to 15 years, above 15 years, below 15 years, below 5 years. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா 5 to 15 years. ஸோ பிளானிங் லாங் டேர்ம் பிளானிங்கோட பீரியட் வந்து 5 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ்குள்ளார இருக்கும். நெக்ஸ்ட் 9th one, standing plan is otherwise known as
டேஷ் ஸ்டாண்டிங் பிளானுக்கு இன்னொரு பேர். ஆப்ஷன்ஸ் சிங்கிள் யூஸ் பிளான், ஆப்ரேஷனல் பிளான், ரிப்பீட்டட் யூஸ் பிளான், ஷார்ட் டேர்ம் பிளான். ஸோ இதோட ஆன்சர் வந்து ரிப்பீட்டட் யூஸ் பிளான். அதாவது ஸ்டாண்டிங் பிளானோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிப்பீட்டட் யூஸ் பிளான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வெரி ஷார்ட் ஆன்சரில் பார்ப்போம். 10th one, fine will be imposed for the violation of dash rules, plans, policies, procedure. அதாவது ஃபைன் அப்படின்னா வந்து அவங்க ஏதாவது பிளான்ஸோ இல்லை ரூல்ஸோ ஏதாவது ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. அதை வந்து அந்த பர்சன் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் எது ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரூல்ஸ். ஸோ அவங்க ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க, அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஃபைன்ஸை பே பண்ணணும். 11th one, strategy is the term derived from dash. ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து அந்த தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ், இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸில் இருக்கிற அந்த தந்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஆப்ஷன்ஸ் ஸ்போர்ட்ஸ், பொலிட்டிக்ஸ், பிஸ்னஸ், மிலிட்ரி. ஆன்சர் பிஸ்னஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபஸ்ட்டு எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னாக்கா பிஸ்னஸ்லேருந்து தான். அதனால தான் ஆன்சர் பிஸ்னஸ். டேஷ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் நியூமரிக்கல் டேர்ம்ஸ். நியூமரிக்கல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்பர்ஸில். ஸோ எதெல்லாம் வந்து நம்பர்ஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ், ப்ரோக்ராம், பாலிசி, பட்ஜெட். இதுக்கு ஆன்சர் வந்து பட்ஜெட். ஸோ பட்ஜெட் எப்பயுமே வந்து என்னது நம்பர்ஸில் தான் இருக்கும். ஸோ அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரயில்வே பட்ஜெட் சொல்லலாம். ஸோ அதாவது பட்ஜெட் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வந்து இந்த மந்த்தோ இல்லை இந்த இயரோ முன்னாடியே வந்து அதுக்கான ரஃப்பாக கேல்குலேஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறதா பட்ஜெட். 1 மார்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. 1 மார்க்ஸ் எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போகிறது வந்து 3 மார்க்ஸ். வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு ஒன், டிஃபைன் பிளானிங். ஸோ பிளானிங்கோட டெஃபினிஷன்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா சாப்டர்ஸ்லையுமே அதே மாதிரி தான். டெஃபினிஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி எழுதலாம். பட் ஆனால் எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேர் மென்ஷன் பண்ணி கேட்கும்போது அப்படியே அதே டெஃபினிஷன் தான் எழுதணும். எந்த பர்சன்ஸோட நேம் கொடுத்து கேட்குறாங்களோ அந்த பர்சனோட டெஃபினிஷன் தான் எழுதணும், வேறு மாற்ற முடியாது. இப்போ நான் இங்கே வந்து ஹென்ரி ஃபயலோட டெஃபினிஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். பிளானிங் இஸ் டிசைடிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதாவது பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பிளான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பண்ணும்போது நிறைய பிளான்ஸை வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எது அந்த கரெக்டான ஆப்ரேஷனுக்கு எது சூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த மாதிரியான பிளான்ஸை மட்டும் இவங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால தான் வந்து பிளானிங் இஸ் டிசைடிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அமாங் others to perform different managerial operations in order to achieve the predetermined goal. Predetermined goal அப்படின்னா என்ன அர்த்தம்னா முன்னாடியே வந்து இதுதான் கோல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிப்பாங்க. அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, predetermined goal. Second question, what is planning premises? Premises அப்படின்னா வந்து அந்த பில்டிங், அந்த இடம், அதுதான். ஸோ அந்த இப்போ இங்கே பிளானிங் ப்ரிமிசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளானிங் ப்ரிமிசஸ் அப்படின்னா வந்து எங்கே நம்ம அந்த பிளானுக்கான ஒர்க்கெல்லாம், அதாவது பிளான்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கான ஒர்க்கெல்லாம் வந்து எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பிளானிங் ப்ரிமிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளானிங் ப்ரிமிசஸில் அந்த என்விரான்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் அந்த பிளான்ஸை வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். அந்த பிளான்ஸை வந்து அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஆப்ரேட் பண்ண முடியும். As planning is for future, certain assumption about the future is uncertain. ஸோ இது இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அன்சர்டைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு மீனிங் சொல்லியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது, சிலது நடக்காமல் இருக்கும். ஸோ அதாவது இந்த பிளானிங் அப்படின்றது வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு சின்ன அசம்ஷன் தான். ஸோ அது கண்டிப்பாக எப்பயுமே அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஜஸ்ட்டாக ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மழை பெய்யுமோ இல்லை வெயில் அடிக்குமோ சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படியே கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் பிளானிங்கும். தேர்ட் ஒன், டிஃபைன்
ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாலே வந்து எய்ம், அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனோட கோல், அவங்க எதை ரீச் பண்ணணும், எந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது வந்து எப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் வந்து எண்ட் ஆகும் அப்படின்னாக்கா, ஒன்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பராக அந்த பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஸோ பிளானிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் எசென்ஷியல். ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த ஆர்கனைசேஷனோட எய்ம், அவங்க என்ன கோல் அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதனால் பிளானிங்க்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த எய்முன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த எய்மே இல்லாமல் அவங்களால என்ன பண்ண முடியாது, பிளான் பண்ண முடியாது. ஒரு எய்ம் இருந்தால் தான் நம்ம எதுக்காக இதை பிளான் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த பிளானிங்க்கும் வந்து மீனிங் கிடையாது. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் அ பாலிசி? ஸோ இப்போ பிளானிங் முடிஞ்சுதா, நெக்ஸ்ட் வந்து பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதாவது எப்படிலாம் வந்து இந்த ஒர்க்கை பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது தான் வந்து பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாலிசிஸை யூஸ் பண்ணி தான் வந்து எல்லா டெசிஷன்ஸும் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் வச்சுருப்பாங்க. இப்போது எது தேவை, எந்த பாலிசிஸை சூஸ் பண்ணால் நம்மளால் வந்து நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து ப்ராப்பராக அட்டைன் பண்ண முடியும், எவ்வளோ சீக்கிரம் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை அவங்க சூஸ் பண்ணணும். ஸோ அதனால் பாலிசிஸ் அப்படின்றது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் கோல்ஸை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கைடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்கேஸ் அந்த பர்டிகுலர் பிளான்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணின பர்சன் வந்து மேபி அங்கே ஒர்க்கில் இல்லையோ, இல்லை அவங்க லீவில் போயிருக்கலாம். ஸோ அப்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு அந்த பிளான்ஸை பார்த்ததுமே என்ன பண்ணணும், ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் வந்து பாலிசிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை ஸ்ட்ராட்டஜி? ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதிகமாக எங்கே இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டில் ஃபீல்டுனா உங்களுக்கே தெரியும், அதாவது போர் நடக்கிற இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த போரில் வந்து அந்த போர் செய்கிறவங்க யாராக இருந்தாலும், எந்த டீமாக இருந்தாலும் நம்ம தான் வந்து அதில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா வந்து அந்த காம்படிட்டர்ஸ், அதாவது இப்போ எப்படி போரில் வந்து அவங்களுக்கு ஆப்போனண்ட் இருப்பாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ்லேயும் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வேறு யாராவது இருப்பாங்க. அதான் அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் செய்கிற இடத்துல அவங்கள வந்து ஆப்பனன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வந்து அவங்கள காம்படிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி அவங்களோட ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பிஸ்னஸில் அவங்கள வந்து காம்படிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெளிக்கொண்டு வரணும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளானிங் பாலிசிஸ்லாம் இருந்தாக்க நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த காம்படிட்டர்ஸோட ஆக்ஷன்ஸை வந்து நம்மளால் அதுக்கு எதிராக நம்மளால் செயல்பட முடியும். சிக்ஸ்த் ஒன், வாட் இஸ் பட்ஜெட்? ஆல்ரெடி பார்த்தோம், பட்ஜெட் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இல்லை நெக்ஸ்ட் மந்த்துக்கு, இந்த மந்த்தோ இல்லை இந்த இயரோ வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ இதில் ஒரு சிலது வந்து இயர்லி பண்ணுவாங்க, ஒரு சிலது வந்து மந்த்லி பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மந்த் வைஸ் தான். ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்றது வந்து எப்பயுமே நியூமரிக்கல் டேர்ம்ஸில் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதை ஃபினான்ஷியல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த கம்பெனிக்கு இல்லை அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு எவ்வளோ அளவுக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தில் செலவாக போகுது, சில செலவெல்லாம் வந்து நம்மளால் குறைக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பட்ஜெட். அதுக்காக தான் வந்து போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம பட்ஜெட் போடும்போது இந்த மந்தோட பட்ஜெட் லாஸ்ட் மந்தே போட்டிருப்பாங்கள்ல, அதையும் ரெஃபர் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மந்த்துக்கு நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்பாங்க. ஸோ அதை பார்த்து ரஃப்பாக வந்து இவ்வளோ இது இதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது பேர் தான் பட்ஜெட். ஸோ இதோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா, சேல்ஸ் பட்ஜெட், பர்ச்சேஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எக்ஸெட்ரா, இன்னும் நிறைய இருக்குது. அதிகபட்சம் ஒரு கம்பெனியில் வந்து போடுறது இதெல்லாம் தான். ஸோ சேல்ஸ் பட்ஜெட் அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கு எவ்வளோக்கு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த்து இதை வச்சு
தோராயமாக போடுவாங்க, ஒரு ரஃபாக போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பட்ஜெட். அதே மாதிரி இப்போ நம்ம எவ்வளோ சேல் பண்ணுறோமோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதான் அதனால அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். சில ப்ராடக்ட்ஸை வந்து டைரெக்டாக அப்படியே ப்ராடக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணுவோம். சிலதை வந்து நம்ம மெட்டீரியல்ஸாக வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7th ஒன், வாட் ஆர் ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸ். ஸோ ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸ் 1 மார்க்கில் பார்த்தோம். இதை வந்து ஸ்டாண்டிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டிங் பிளான், ரிப்பீட்டட் யூஸ் பிளான் இருந்தது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த ரிப்பீட்டட் யூஸ் பிளானுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டாண்டிங் பிளான். இது வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஸை போடும்போதே, அதாவது ஃப்ரேம் பண்ணும்போதே நம்ம இதை திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாதிரியே டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, எந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி பண்ண போகிறோமோ, அதாவது அக்கர் ஃப்ரீக்வெண்ட்லினா இப்போ கொஞ்ச நாளுக்குள்ளாரியே திருப்பி அந்த பிளான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த மாதிரி ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாருனாக்கா அந்த ஒர்க்கர்ஸ். ஸோ ஒர்க்கர்ஸோ இல்லை வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் லோடை கம்மி பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த ரிப்பீட்டட் யூஸ் பிளான்ஸ், அதாவது ஒன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா திருப்பி திருப்பி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும், அடுத்த டைம் அதையே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால திருப்பி அவங்களால வந்து ஒரு பிளான்ஸை வந்து திருப்பி இன்னொன்று ஒன்று புதுசாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால தான் அவங்களோட ஒர்க் லோடையும் கம்மி பண்ணும், டைமையும் கம்மி பண்ணும். 8th ஒன், வாட் இஸ் மென்ட் பை பர்வேசிவ்னஸ் பை பிளானிங். ஸோ இந்த பிளானிங் அப்படின்றது வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும் பண்ணுவாங்க. என்னென்ன லெவல்ஸ்? 3 லெவல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல். ஸோ இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும், அதாவது மேனேஜர்ஸ் அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஹையர் பர்சன் தான் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும் இந்த பிளானிங் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னாக்கா, அவங்கவுங்க லெவலுக்கு அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ டாப் லெவல்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிளானிங், மிடில் லெவல்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அது மாதிரி லோவர் லெவல்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங். ஸோ அதனால் இந்த பிளானிங்ன்ற ஒர்க் வந்து எல்லா லெவல்ஸ் ஆஃப் மேனேஜர்ஸும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டாப் லெவல் பார்க்கலாம். டாப் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, லாங் டேர்ம் பிளான்ஸ் தான் பண்ணுவாங்க எப்பயுமே. அவங்க இந்த ஷார்ட் டேர்மோ இல்லை அந்த மாதிரி இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ எப்பயுமே லாங் டேர்ம் பிளான்ஸ் தான், அதாவது ஹோல் பிஸ்னஸ்க்கும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங் டேர்ம் பிளான்ஸை பண்ணுவாங்க. மிடில் லெவல் மேனேஜர்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் பிளான்ஸை பண்ணுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளார இப்போ மேபி வந்து ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனில். ஆனால் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் யார் பண்ண முடியாது, மேலே டாப் லெவலில் இருக்கிறவங்களே பண்ண முடியாது. ஸோ ஆன் த ஹோல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளானை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எது தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணி அவங்க இன்னொரு பிளான்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. லோவர் லெவல் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, டெய்லி ரொட்டீன் ஒர்க்குக்கான பிளான்ஸை பண்ணுவாங்க. ஸோ இந்த டெய்லி ரொட்டீன் ஒர்க் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஷார்ட் டேர்மாக தான் இருக்கும். ஏன்னா 1 டேக்கு தான். ஸோ அதனால் டெய்லி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது தான் வந்து இந்த லோவர் லெவல் மேனேஜர்ஸோட ஒர்க்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வெரி ஷார்ட் ஆன்சர் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஆன்சர் அப்படின்றது வந்து 5 மார்க்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளானிங். ஸோ பிளானிங்கோட அட்வான்டேஜஸ்க்கு இன்னொரு பேர் வந்து மெரிட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அட்வான்டேஜஸ்க்கு. ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சின்னு ஆல்ரெடி சொன்னேன், அவங்களோட திறன்கள், அந்த ஒர்க்கர்ஸோட திறன்களை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த பிளானிங்லேயே வந்து அவங்க எந்தெந்த திங்ஸை எப்பப்போ பண்ணணும், யார் யார் பண்ணணும், இந்த திங்ஸை இவங்க பண்ணால் வந்து ப்ராப்பராக அந்த ஒர்க் நடக்குமா அப்படின்றத வந்து அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பிளான் பண்ணும்போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நடக்கும். ரெடியூசஸ் ரிஸ்க். ஸோ அதே மாதிரி
பிளானிங்கில் வந்து ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரை பற்றி இவங்க என்ன பண்ண போகிறாங்க, முன்னாடியே வந்து டிஃபைன் பண்ண போகிறாங்க. ஸோ அதாவது இப்படி தான் பண்ணணும், இந்த பிஸ்னஸ்னால் இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது, அதில் ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாஸஸோ எந்த இதுவும் விதமான கஷ்டமும் இருக்காது. இதுலேயே தேர்ட் பாயிண்ட்டு ஃபெசிலிட்டேட்ஸ் கோஆர்டினேஷன். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து பிஃபோராகவே இதெல்லாம் பண்ண போகிறோம், இந்த பர்சன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ஒரு டீம்ஸாக தான் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ ஒரு ஒர்க் வந்து டீமாக நடக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து என்னது, கோஆர்டினேஷன் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து டீமாக ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கோஆர்டினேஷன் அவங்களுக்குள்ளார வந்துடும். கிவ்ஸ் ரைட் டைரக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ அந்த பிளானிங் பிஃபோராக பண்ணுறதுனால அந்த ஒர்க்கை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது பிளான்ஸை யூஸ் பண்ணி பாலிசிஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் அந்த பிளான்ஸை பண்ணணும், அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு பர்சன் தனியாக லீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த பிளான்ஸும் இந்த பாலிசிஸுமே வந்து அந்த ஒர்க்கர்ஸை வந்து லீட் பண்ணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்களோட ஃப்யூச்சர் கோலை வந்து ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும், வேஸ்டேஜ்லாம் வந்து இருக்காது. கீப்ஸ் குட் கண்ட்ரோல். ஸோ எப்போ ஒரு இடத்துல வந்து பிளானிங் ப்ராப்பராக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலிங்கும் இருக்கணும். இன்கேஸ் அங்கே கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா பிளானிங்கே வந்து ஃபுல்லாக வந்து மீனிங்லெஸ் ஆகிடும். அதாவது நம்ம பிளான் பண்ண அந்த ஒர்க்கே வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதாவது எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா என்ன தான் அந்த ஒர்க்கை எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து நம்ம பிளான் பண்ணாலும் அந்த கண்ட்ரோல் இல்லாததுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த ஒர்க்கை ப்ராப்பராக கண்டினியூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு, பிரிங் அவுட் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பிளானிங். ஃபஸ்ட்டு ஒன், எக்ஸ்பென்சிவ். ஸோ லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்கன்னா, டிமெரிட்ஸ், ட்ராபேக்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் அதே தான். ஸோ லிமிட்டேஷன்ஸ்க்கு இன்னொரு மீனிங்கில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால தான் வந்து இதை டிஸ்அட்வான்டேஜஸில் கொடுத்துருவாங்க. ஏன் பிளானிங் வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணும்போதும் நிறைய டைம் எடுக்கும், அதை செக் பண்ணும்போதும் நிறைய டைம் எடுக்கும், ப்ளஸ் அதை வந்து நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் நிறைய டைம் எடுக்கும். ஏன் எல்லாத்துக்குமே நிறைய டைம் ஆகுது அப்படின்னா, அந்த பிளானிங்கை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்பரான எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வேணும். ஸோ அந்த ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த பிளானிங்கை நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு நிறைய காஸ்ட், அதாவது நிறைய சேலரி கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிஜிடிட்டி. ஸோ ரிஜிடிட்டி அப்படின்னாக்கா வந்து அந்த பிளானிங் பர்சன்ஸோட ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அதாவது ரெஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வந்து அதை தவிர்க்கிறது, அதுதான் ரிஜிடிட்டி. ஸோ அதாவது இப்போ இந்த பிளானிங் ஆல்ரெடி இவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக. ஸோ அப்போ நியூவாக யாராவது ஒரு பர்சன் வராங்களோ இல்லை ஆல்ரெடி ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க என்ன பண்ணணும், அந்த பிளான்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அந்த ஒர்க்கை பண்ணணும். ஸோ அதனால் அவங்களோட நியூ ஐடியாஸோ இல்லை ஒரு க்ரியேட்டிவிட்டியோ அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளான்ஸ் படி பண்ணணும். அதனால் அவங்களோட ஐடியாஸை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த பாலிசிஸோ இல்லை அந்த பிளான்ஸோ அந்த மெத்தட்ஸோ பிஃபோராக இவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்னு வச்சுருப்பாங்க. அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அதனால் அவங்க என்ன பண்ண முடியாது, புது ஐடியாஸ் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் வந்து பாதிக்கப்படும். தேர்ட் பாயிண்ட், அன்சர்டைன். ஸோ அன்சர்டைன்னா ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது பிளான்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக தான். அதனால் வந்து ஃப்யூச்சரோட ஹேப்பனிங்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் நடக்கிறத வந்து நம்ம அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அக்யூரேட்னா சொன்ன அதாவது கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. தே ஆர் ஆல் ஜஸ்ட் த ப்ரெடிக்ஷன்னா இப்படி நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ அதனால தான் அன்சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே எதுவுமே சொல்ல முடியாது. நான் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. ஸோ அதே மாதிரி பிளானிங்கில் வந்து கண்டிப்பாக எப்பயுமே வந்து ட்ரூ ஃபேக்ட்ஸ்,
அதாவது ரிலையபிள் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உண்மையான, ரிலையபிள் அப்படின்னா வந்து உண்மையான அப்படின்னு அர்த்தம். ஸோ உண்மைகள் மட்டும்தான் வந்து பிளானிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ அந்த பிளானிங்கில் வந்து அந்த ரிலையபிள் உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த பிளானிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதோட வேல்யூவை அது இழந்துரும். எப்போ அந்த மாதிரி ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஒரு பிளான்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணி இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம். அப்போ அதை பயன்படுத்தி ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்கேஸ் நடுவில் வந்து ஏதாவது ஒரு மேஜர் டிஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், உடனே அவங்களுக்கு என்ன தாட் தோணும், நம்ம வந்து அந்த பிளானிங்கில் பண்ணதில் ஏதாவது தப்பாயிடுச்சோ, ஸோ பிளானிங்கில் இருக்கிற அந்த டேட்டாஸ் வந்து ட்ரூ இல்லையோ, அந்த மாதிரியான ஒரு டவுட்ஃபுல் இதெல்லாம் வந்துடும். ஸோ அதனால் பிளானிங்கில் எப்பயுமே வந்து ரிலையபிள் ஃபேக்ட்ஸ் தான் இருக்கணும். இக்னோரன்ஸ் ஆஃப் சபார்டினேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதாவது இது ரொம்ப ரொம்ப மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதாவது மற்ற லெவல்ஸில் இருக்கிற சபார்டினேட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இதோட ஒன்றா கலந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது ஏன் அப்படின்னா, மேபி அவங்களோட சொல்கிற கருத்துகள் வந்து ஏதாவது நம்மளோட பிளான்ஸை வந்து பாதிச்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்படி யோசிக்கிறதுனாலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சபார்டினேட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க நிராகரிச்சிடுவாங்க. ஸோ அதாவது அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. சில நேரத்தில் வந்து அவங்களோட தாட்ஸோ அவங்களோட ஐடியாஸும் கூட வந்து நல்லா இருக்கலாம். ஆனால் வந்து அது நல்லா இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போதே அவங்களோட இதை யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் டு மேக் பிளானிங் எஃபெக்டிவ். ஸோ எஃபெக்டிவ் அப்படின்னா வந்து ரொம்ப திறமையாக பண்ணுறது தான் வந்து எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம 5 ஸ்டெப்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அவேர் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதை வந்து டிசைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. டிசைட் பண்ணதுமே மார்க்கெட்டிங் ட்ரெண்டில் வந்து நம்ம சூஸ் பண்ண அந்த பிஸ்னஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அதில் வந்து இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நம்மளுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருக்கா, அதில் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கிறோம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிக்கும் போது அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுற ஏரியா அதெல்லாம் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் அதில் வந்து அதை நம்ம சூஸ் பண்ணால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கும் இல்லை ஃப்யூச்சருக்கும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி அதை பண்ணால் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளோட என்விரான்மெண்ட் நல்லா இருக்குமா, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு தேவையில்லாத இடத்துல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து அது நம்மளுக்கு தான் வேஸ்ட்டு. ஸோ அதனால் ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னவோ அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் வந்து அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ்னாலே வந்து கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த கோல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும். அதாவது இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் கோல். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ எஸ்டாப்ளிஷிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் த பிளானிங். ஷார்ட் ஆன்சரில் 2 கொஸ்டின்ஸ் வரைக்கும் இந்த செஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செஷன்லேருந்து 3rd கொஸ்டின்ஸ்லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.